ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்க ஹரி. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எம்பரல்டு வில்லேஜ்ன்ற ஒரு இடத்துல இருக்கேன். ஸோ இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டிலேருந்து 25 to 30 கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா, இந்த ஃபால்ஸ் நம்ம ஈஸியா வந்துடலாம். அது மட்டும் இல்லாம இது ஒரு முக்கியமான ஹிடன் ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது நெறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது நாங்க ஊட்டிலேருந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்க கண்ல தென்பட்டது. ஸோ நம்ம இது ஏன் வ்ளாகா கன்டின்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க வ்ளாக் எடுத்திருக்கோம். நம்ம இப்போ கரெக்டாக எம்பரல்டுன்ற வில்லேஜ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரெண்டு பக்கமும் வந்து ஒரே ஷாப்ஸாகவே இருக்கும். ரொம்ப டிராஃபிக்காகவும் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஊருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நான் போய் தாண்டி போனேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கோயில் இருக்குது, சுத்தமாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ தெரியுது பாருங்களேன், எனக்கு மேலே இந்த போர்டு உங்களுக்கு தெரியும் பாருங்களா. ஸோ 10 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு அந்த போர்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ரோடு வந்து இன்னும் சூப்பராக இருக்குங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த டீ எஸ்டேட்டு கொஞ்சம் அந்த மாதிரி க்ரீனரியாக இருக்குது. காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, எம்பராட் சொல்லிட்டு ஒரு லேக், எம்பராட்னு சொல்லிட்டு ஒரு லேக் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவலாஞ்சிக்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. இப்போ குளிக்கலான்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஸோ இதுக்கான அந்த கரெக்டான அந்த ஸ்டெப்ஸ், அந்த வே ஆஃப் ஸ்டெப்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல, கண்டுபிடிச்சி போயிட்டுருக்குறோம். இதுதாங்க அந்த ஃபால்ஸு. தண்ணி ரொம்ப 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 க்ளீனாக இருக்குது. காய்ஸ், ஒரு வழியாக ரூட்டை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. ஸோ கரெக்டாக தண்ணி பக்கத்தில் இருக்கும். நல்லா பாருங்கள், தண்ணி சவுண்டு மட்டும் தான் உங்களுக்கு கிளியராக கேட்கும். என்னை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப க்ரீனரியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என் கூட மொத்தம் 2 பேர், மொத்தம் நாங்கள் 3 பேர் இங்கே 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருந்துச்சுங்க இந்த 1 ஹவர். அதுவும் எப்படி அப்படின்னா வந்து வெயில் அடிக்குது, தண்ணி சமைச்சலுன்னு இருக்குது, ஆனால் எங்களுக்கு அது தெரியலை அந்த வெயில் அடிக்கிறதால. ஸோ இங்கே பாருங்கள், அந்த வியூ பாருங்களேன். நான் உங்களுக்கு கொஞ்சமாக ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த வியூ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். ஸோ சுற்றி யாருமே இல்லைங்க. செம்ம ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிச்ச மாதிரி ஒரு ஃபீலுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. முக்கியமாக இந்த இடத்துல பாருங்களேன், அந்த இடத்துல தண்ணி வந்து ஸ்டாப் ஆகி வருது பார்த்தீங்களா. அந்த இடத்துல தண்ணி ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த இடத்துல மட்டும்தான் வந்து ஸ்டே பண்ணி குளிச்சுட்டு இருந்தோம். ஸோ இதே அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸ்லி தண்ணியில் அடிச்சுட்டு போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நாங்கள் சேஃபாக குளிக்கணும்னு சொல்லிட்டு அந்த எட்ஜில் மட்டும் ஓரமாக இருந்து ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோங்க.